எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. திருப்பூர் கணக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வேலை செய்யும் ஆசிரியர் தனது மகன் தீபக்கை அடித்து கொலை செய்துவிட்டார் என்று இறந்த மாணவரின் பெற்றோர் கூறிய சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அருகே கணக்கம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முரளி மணிமேகலை தம்பதியின் மகனான தீபக் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறான். வழக்கம் போல மாணவன் இன்று பள்ளிக்கு சென்ற நிலையில் பள்ளி நிர்வாகத்தில் இருந்து மதியம் 1 மணி அளவில் அவரது தாயாருக்கு திடீரென அழைப்பு வந்துள்ளது. அதில் உங்களது மகன் தீபக் திடீரென மயக்கமடைந்து விட்டார் என்று கூறியுள்ளனர். அதை கேட்டு பதறிய மாணவனின் குடும்பத்தினர் பள்ளிக்கு சென்ற போது மாணவர் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். பின்னர் மாணவர் இறந்த செய்தி அவரின் பெற்றோருக்கு கூறப்பட்டுள்ளது. தனது மகன் உயிரிழந்தது குறித்து பேசியுள்ள தீபக்கின் பெற்றோர், பள்ளியில் மாணவன் சரிவர படிக்கவில்லை என்பதால் பல முறை எனது மகனை அடித்துள்ளதாக ஏற்கனவே எங்களிடம் அவன் தெரிவித்துள்ளான். பள்ளிக்கு சென்ற மாணவனை வகுப்பறையில் ஆசிரியர் கடுமையாக தாக்கியதில்தான் அவன் உயிரிழந்துள்ளான். அவனின் முகம் வீங்கி உள்ளது மட்டுமல்லாமல் முகத்திலிருந்து இரத்தம் வடிந்துள்ளது. மகனுக்கு உடலில் எந்தவிதமான நோய் பாதிப்பும் கிடையாது. உணவு சாப்பிடும் போது தொண்டையில் உணவு சிக்கி உயிரிழந்திருப்பதாக பொய்யான தகவலை தெரிவிக்கின்றனர். எனது மகனின் இறப்பில் சந்தேகம் உள்ளது. இது குறித்து உரிய விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று மகனுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் எனவும் வேதனையோடு தெரிவித்தனர்.